சிறகடிக்காத சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். பாட்டி அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, அண்ணாமலை நம்ம எல்லாருமே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சரிம்மா போயிடுவோம், என்றைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நாளைக்கு போகணும், அதுக்குள்ளே ஏற்பாடை பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா சரிப்பா போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. பாட்டி தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, இல்லை பாட்டி ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளில போக வேண்டியிருக்கு, வைக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை நீ இது வரைக்கும் வேலைக்கே போகல மனோஜ், இப்போ தான் வேலைக்கு போகணுங்க. ஏன்னா அந்த வேலை நல்லபடியாக நடக்கணும் வைக்கணும் அப்படின்னா நீ குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து நீ வந்து தடை விதிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி போவோம், எனக்கு பிஸ்னஸ் வேலை இருக்குல்ல, பிஸ்னஸோட கடவுள் முக்கியம் கிடையாதுல்ல இப்படின்ட்டு இருக்காங்க. டேய் கடவுள் தாண்டா எல்லாத்தையுமே இயக்குறாரு அப்படிங்கிறாங்க. பாட்டி ரோஹினியோட அப்பா தான் பணம் அனுப்பியிருக்காங்க, அவர் பணம் அனுப்புனால தான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், கடவுளுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? நான் நல்லா இருந்தால் கடவுள் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, கடவுளை நீ வந்து இது பண்ணி பேசாத, கடவுளை வச்சு தான் நம்ம எல்லாருமே இருக்கோம், குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. முத்து போகணும் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி போயிடுவோம் அப்படிங்கல அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து அதுக்குள்ளே வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணிடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு மனோஜ்கிட்ட, மனோஜ் நீ இவ்வளோ நாள் சும்மா தான் இருந்த, பாட்டி ஆசைப்பட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகணுங்கிறாங்க, அவங்க ஆசைக்காவது போதானடா செய்யணும், உன் வீட்டம்மா சொல்லி வர சொல்லு அப்படிங்கிறாங்க. டேய் நான் வந்தாலும் ரோகிணி வர மாட்டாடா அப்படிங்கிறாங்க. ஏன் நீ வந்து அவங்க பார்லரமாக வராதோ அப்படிங்கிறாங்க. டேய் அவள் உங்களை மாதிரி சும்மா கார் வச்சு ஓடிட்டு இருக்கா, அவள் தனியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காடா, அவள் நினச்சினா லீவ் போட முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் சொந்தமாக தொழில் பண்ணவங்க லீவ் போட முடியாதா, தனக்கு கீழே வேலைக்கு ஆள் வச்சுருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் 2-3 பேரை வேலைக்கு வச்சுருக்கா, சம்பளம் கொடுத்துட்டு தான் இருக்கா, அவள்கிட்ட கேட்டதை நான் சொல்ல முடியும் அப்படிங்கிற. ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு எங்கள் பாட்டி போகணுங்கிறாங்க, போமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நம்ம பிஸ்னஸ் அது இதுன்னு பண்ணணும், இப்போ போய் நம்ம எதுக்கு கடவுள்னு கும்பிட்டுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அப்படியே ரூம் வாசலில் எட்டி பார்க்காரு. ஏம்மா கடவுளை வழிபட்டால் உங்கள் தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லி பாட்டி விரும்புகிறாங்க, அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் நம்ம போயிடுவோம், நம்ம போவாட்ட இந்த அங்கிள்கிட்டையும் ஆன்ட்டிகிட்டையும் ஏட்டிக்கு பூட்டி சொல்லி கொடுத்துட்டு இருப்பார் இந்த முத்து அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அப்படி கடந்து போயிடுறாரு. நீ எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப வாசல் வந்துட்டு எதையா சொல்லிக்கிட்டு இருக்கான், கடுப்பை கிளப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணி போவோம், நம்ம கடவுளுக்காக போல் நம்ம வந்துட்டு எல்லாருக்காகவும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மையாவது கிளம்புறாங்க. உடனே மனோஜ் உங்கள் காரில் வந்து இப்போ டீசல் போட சொல்லுங்கள், நீங்கள் போட்டுறாதீங்க நம்மளுக்கு செலவாயிரும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி நான் போடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. 2 காரில் ஏறுறாங்க. அப்போ காரில் ஏறினோன்னே அண்ணாமலைகிட்ட மனோஜ் காசு கேட்குறாரு. எப்பா டீசல் போடணும் அப்படிங்கிறாங்க. அது கூட வந்துட்டு இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இருக்குது, அக்கௌண்ட்டில் இருக்குது, கையில் காசு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஒரு 500 கொடுக்காங்க. 500 டீசலை போடுறாங்க. டீசல் போட்டு நேராக கோயிலுக்கு போயிடுறாங்க. அப்போ அண்ணாமலைகிட்ட சொல்கிறாரு மனோஜ், எப்போ இங்குள்ள செலவெல்லாம் யார் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் செலவுன்னுட்டு இருக்காத, நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பொங்கல் வைக்கிறதுலேருந்து எல்லா செலவும் என்னுடையது, யாரும் பண்ண வேண்டாம், சீக்கிரம் நீங்கள் ஒரு வாரிசை பற்றி கொடுத்தா போதும் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது, இங்கே வந்து சாமி கும்பிட்டாலே கண்டிப்பாக வந்து நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டாலே கண்டிப்பாக சீக்கிரம் குழந்தை வந்துடும் அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ முன்னாடி வந்துருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பேசிகிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வேணும்லப்பா, அதான் இப்போ வந்திருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அத்தை இப்படிலாம் சாமி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்போ ஏன் வந்து அங்கங்கே குழந்தை பெக்கிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு அங்கங்கன்னு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு, எப்போ குழந்தை வரணும்னு இருக்கோ அப்போ தான் வரும், சரியா, கடவுளோட ஆசீர்வாதம் தான், அவங்கவுங்க புத்திக்கு என்னென்ன இது இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு நல்ல புத்தி இருக்கவே தான் 3 ஆம்பளை பையனை பெற்றிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நல்ல புத்தி இருக்கவே பெற்றிருக்கேன், இப்போ நல்ல புத்தியோட வளர்த்தா நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. மீனா சிரிக்கிறத பார்த்தோன்னா விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உடனே விஜயா பொங்கல் வைக்கிறதுக்கு விறகெல்லாம் எடுத்து கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அத்தை நம்மலாம் விறகே கொண்டு வரலையே அப்படிங்கிறாங்க. கிராமத்தில் பொங்கல் வைக்கிறதுக்கு விறகெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, இங்கே தான் வந்து சுள்ளி பிறக்கணும், வா சுள்ளி பிறக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை எந்த சுள்ளியை பிறக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மரப்பட்டையெல்லாம் பிறக்கணும், அது போக அங்கே கூடிய கொஞ்சம் சருகுகளையும் எடுக்கணும் வா அப்படிங்கிறாங்க. அத்தை அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் பேரம்பேத்தி இருக்க போகிறேன், இன்னும் பழக்கம் இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி நான் வரேன் அப்படிங்கிறாங்க. மீனாவும் சிட்டியில் தானே வாழ்ந்தா அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை அவள் வந்து பூ கட்டுறவா, எல்லா வேலையும் அவளுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சரி, கிராமத்துலேயே அவள் பிறந்தா, அவளும் சிட்டியில் தான் பிறந்தா, நீ பெரிய கோடீஸ்வரி, அவள் என்ன கஷ்டப்படுறா பற்றி
பார்த்தியா நீ பெரிய பிகு பண்ணிக்கிட்டு இருக்க வா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சுருதி சொல்கிறாங்க, பாட்டி நானும் வரேன், என்னன்னு சொல்லுங்கள், நான் பிறக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த மரத்து பட்டையப்புறம் பிறக்குமா அப்படிங்கிறாங்க. மரத்தில் காஞ்ச பட்டையப்புறம் உளுந்து கிடக்க பட்டையை பிறக்கிறாங்க. சருகுகள் எல்லாமே பாட்டி எடுக்கிறாங்க. அப்புறம் சின்ன சின்ன விறகுகளெல்லாம் வந்து மீனாக எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு பாட்டி எங்கே பொங்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. வாங்கம்மா கோயில் முன்னாடி பொங்க வைக்கணும், கொஞ்சம் ஓலையும் பனை ஓலையும் இருக்குது, அதை வச்சு பொங்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பொங்கல் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி 2-3 கோழி வேண்டி போயிருக்காங்க. உடனே 3 கோழியும் வேண்டிக்கிட்டு சமைக்கிறாங்க. சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுத்தோன்னே சொல்கிறாங்க அண்ணாமலை, அம்மா இந்த மாதிரி சாப்பிட்றது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. உண்மைதான் அண்ணாமலை, மனநிறைவோடு இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும், சரியா? அதனால தான் எல்லோரும் கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்தோடனே அவங்களுக்கு திருப்தி கிடைக்கும். தன்னுடைய கவலைகள் எல்லாம் கடவுள்கிட்ட இறக்கி வச்சிட்டோம், கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானம்மா அப்படிங்கிற நம்பிக்கை தானே நம்மளை அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, உங்களை மாதிரி மூதாதையர் வந்து பின்னொரு சந்ததிகளுக்கு இப்படி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, பாட்டி இங்கே எந்த வசதியுமே இல்லை, இந்த கோயிலுக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒரு செல்ஃபோனுக்கு சார்ஜர் போடணுன்னா கூட ஒரு கடை இல்லை, அது இல்லை இது இல்லைன்ட்டு இருக்காங்க. டேய், ஒரு நாள் செல்ஃபோனை பயன்படுத்தாமல் முன்னால் இருக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. பாட்டி செல்ஃபோனில் சார்ஜர்லாம் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஆமாம் பாட்டி, பெரிய துறை வந்து செல்ஃபோனில் சார்ஜர்லாம் இருக்க மாட்டாப்புல, 3 நேரமும் அவர் வந்து சாப்பிட்டுதாரா சாப்பிடலையே, செல்ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டார் அப்படின்னு இருக்காங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, இந்த கோயிலில் வந்து என் வீட்டுக்காரர் மட்டம் தட்டத்தை விட மாட்டேங்களோ அப்படிங்கிறாங்க. நான் வந்து வெளிப்படையாக தான் பேசுகிறேன், உங்களை மாதிரி வந்து மீனா மனசை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க நின்றுக்கிட்டு குறை பேச ஆள் நான் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் மீனா வந்து அங்கே சொல்லிட்டாங்களா, நமக்கு குறை பேசுறது மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்க்குறாங்க. மீனா ரோஹிணியை முறைக்காங்க. மீனா வந்து பார்வையிலேயே சொல்கிறாங்க, உங்களை பற்றி பேசினா உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது, எங்கள் அம்மாவை பார்த்து கேட்குறீங்க, பெரியவங்க கூட பார்க்காம இந்த மாதிரி எப்படி என்னை பற்றி கேட்கலாம், எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கார் வைக்காருன்னு சொல்லிட்டு எப்படி பேசலாம்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து என்னையும் என் வீட்டுக்காரையும் ஏன் மட்டம் தட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்க்குற பார்வையிலே பார்க்குறாங்க. உடனே கவுந்துக்கிறாங்க ரோஹிணி. உடனே நேராக விஜயா பக்கத்தில் போய் நின்றுக்கிறாங்க. ஆண்டி, பொங்கல்லாம் வந்து யார் வைப்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பொங்கல்லாம் வந்து அவங்க தான் வச்சு முடிச்சிட்டாங்களே, இன்னும் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த பாட்டி சொல்கிறாங்க எல்லோரும் சாப்பிட்ட பிறகு வேண்டிக்கிட்டு ஒரு பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்ட பிறகு அவ்வளோதாம்மா, இனிமேல் இருக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை, குலதெய்வம் கோயில் முடிஞ்சிட்டு உங்கள் குடும்ப கோயில்னு ஒன்று இருக்கான், அங்கே போயும் பொங்கல் வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. இந்த அத்தைக்கு கொஞ்சம் அறிவே இல்லை, அங்கே போகணும் இங்கே போகணுன்ட்டு கிடக்காங்க, ஏசி இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, ரொம்ப வேக்குது, ரொம்ப ஹீட்டாகவும் இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்துடுறாரு, என்னம்மா பிறக்கும் போதே ஏசியில் தான் பிறந்தீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே டேய், அவள் உண்மையிலே ஏசியில் தான் பிறந்திருப்பா, அவளே பெரிய கோடீஸ்வரம் மகா, உன்ன மாதிரி வந்து அந்த கிராமத்தில் வளரலாவா அப்படின்ட்டு இருக்காங்க. கிராமத்தில் நான் வளரலாமா, நீங்கள் தான் கொண்டு போட்டீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா சொல்லு முத்து, அறிவு அப்படியாவது அவளுக்கு வரட்டும், பிள்ளைய வளர்க்கறது ஃபுல்லாமல் என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு போனான், நான் வளர்த்து விட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் வளர்த்த பிள்ளைய நல்லா தான் வளர்த்துருக்கேன், நீங்கள் வளர்த்த பிள்ளைய தான் இப்படி வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவன் என்ன குறவில் இருக்கான், அவன் உழைக்காமல் இருக்கானா, உழைச்சி சாப்பிடாமல் இருக்கானா, நீ வளர்த்திய மனோஜ் என்ன வேலைக்கு போயிருக்கான் வச்சுருக்கான் அப்படின்னு இருக்காங்க. பாட்டி, நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, நானும் பார்க்க தானே போகிறேன், பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன தான் பண்ணுதான் நானும் பார்க்குறேன். அது போக அவன் சுயமாக உழைச்சி ஒன்றை உருவாக்கின மாதிரி இல்லை, உங்கள் அப்பா பணம் அனுப்புனார் வச்சாருன்னு சொல்கிறான். அதை பிரயோஜனப்படுத்துவானா இல்லைன்னா அவர்கிட்டையும் என் அண்ணாமலை குடும்பத்தை கேவலம் படுத்தணும்னு தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க. உன்னை அண்ணாமலை பார்க்குறாங்க. எனக்கே கஷ்டமாக தான்மா இருக்குது, சம்மந்திட்டு வாங்கி தொழில் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கும் போதும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்பா ஜெயிக்கணும்னா ஏதாவது வகையில் பணம் வேணும்லப்பா அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு தராமல் இருந்தேனா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி கேட்குறாங்க, என் பையன் சம்பாரித்து 27 லட்ச ரூபாய்க்கு கொண்டு போய் ஒரு பொம்பளைகிட்ட போய் துளைச்சிட்டு வந்தேன், அந்த பொம்பளையாள்கிட்ட பேசி வாங்க தெரியலையா அப்படிங்கிறாங்க. பாட்டியாவா வெளிநாட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போகிறவளுக்கு ஏன் கொடுக்க வைக்க அப்படின்ட்டு இருக்காங்க. பாட்டியும் ஒரு ஏமாந்த கோழி, யார்ட்டையா கொடுத்து ஏமாந்துட்டு தான் இருப்பான். அவன் வாய் பேசுறது எல்லாமே வீட்டில் மட்டம் தட்டி பேசுது, என்னையும் மீனாவும் வேணா பேசுறதுக்கு வேணா பொம்பளை மாதிரி புறம் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. என்னடா பொம்பளை ஆம்பளைன்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, பொம்பளை ஆட்கள் குசு குசுன்னு பேசுவாங்களா, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க சவுண்டாக பேசினா எனக்கும் கேட்கும், கவுண்டர் கொடுத்து பேசலாம், ஐய கூடயே இருக்கியே கொஞ்சம் தள்ளி வான்னு தான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இப்போ இங்கே வந்து மட்டை தண்டி பேசிகிட்டு இருக்காங்க, 4 பேர் வராங்க போகிறாங்க கோயிலுக்கு, இப்படி பேசிகிட்டு இருந்தால் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ளே கரெக்டாக தான் இருக்காங்க, அண்ணன் தம்பின்னா ஜாலியாக பேசுவாங்க, 2 ஜாலியாக பேசுவாங்க, அவங்களுக்குள்ளே மேனேஜ் பண்ணிட்டு போகிறாங்க விஜயா, நீ எல்லாம் அதை தலையிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. ரவி லெவலும் மனோஜ் லெவலும் வேறு, இவன் வந்து டிக்கெட்லேருந்து எப்படிங்க பேசலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. தரையிலேருந்து தான் கோபுரத்துக்கு போக முடியும், ஒரு நாள் முத்தும் கோபுரம் போவோம், அமைதியார் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஈவினிங் வேண்டுதல் பொங்கல் வைக்காங்க. அந்த கோயிலுக்கு இன்னொரு கோயிலுக்கு வச்சுட்டு
சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அப்போ உடனே கடவுளே சீக்கிரம் யாராவது குழந்த பார்க்கணும், இந்த குடும்பத்து வாரிசில் சீக்கிரம் வரணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க பாட்டி. கொஞ்ச நேரத்தில் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்க மீனாவுக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிருது. வாண்டு ஓடி போய் கக்குதாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க பொங்கல் வச்சுக்கிட்டு இப்படி கக்கிக்கிட்டு இருந்தால் எப்படிங்க அந்த பொங்கலை சாப்பிட்றது வைக்கிறது, ரொம்ப அரியண்டமாக இருக்குது, ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, விஜயா அவள் பொங்கல் சாப்பிட்ருக்கா, ஏதோ வகையில் குடல் எதுவும் ஒத்துக்கலையோ என்னமோ அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாட்டிக்கு தெரியுது ஏதோ வகையில் மீனாவுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் தோணுது. உடனே பேத்தி இந்த தண்ணியை வச்சு வாய் குப்பிளி அப்படி முகத்தை கழுவுமா அப்படிங்கிறாங்க. துணியை வச்சு முகத்தை உடைச்சிட்டு அப்படி நிற்கிறாங்க, ஒரு மாதிரி கிறங்கின மாதிரி இருக்காங்க. உடனே கையை பிடிச்சி பார்க்குறாங்க. பிடிச்சோடனே அவங்களுக்கு ஓரளவு பிடிப்படுது. சரி நம்மளாம் சொல்ல வேண்டாம், உறுதிப்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாத்தி அந்த மருத்துவச்சியை வர சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒரு மருத்துவச்சி வராங்க. வந்து எந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. எந்த பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. ஆகா மீனாவுக்கு எதோ ஆகிட்டுன்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவள் ஆட்டம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே பார்த்துட்ருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். இனிமேல் இந்த மீனை ஆட்டம் இருக்காது. மீனை உடம்பு முடியலன்னா வாயை பற்றிட்டு அமைதியாக இருப்பாங்க. அந்த முத்தும் அவளை மேனேஜ் பண்ணது, மீனாவை மேனேஜ் பண்ணதுக்கு பார்த்துட்டு இருப்பார். மனோஜோ என்னையோ புறம் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த பார்த்துட்டு சொல்கிறாங்க, நச்சரமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா எதுவும் கதையா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமானன்னா என்ன செய்தி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் நினச்சது தான், உங்கள் பேத்தி மாசமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. என் பேத்தி மாசமாக இருக்காளா அப்படிங்கிறாங்க. கடவுளே உன்னை நம்பி இந்த குலதெய்வத்தை கும்பிட வந்தோம், என் குலத்தை பெருக்கிட்ட அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. முத்து இந்த சூழ்நிலையில் அங்கே ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. டேய் பேரண்டி எல்லாருக்கும் ஐஸ் வாங்கி கொடுறா அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் சில்லற மீனாட்ட தான் கொடுத்துருக்கேன். மீனா சில்லற டேய் வாங்கி கொடுறா, நான் காசு கொடுக்குறேன்டா அப்படிங்கிறாங்க. ஏன் பாட்டி நான் ஐஸ் வாங்கி கொடுக்குறேன் பாட்டி, என் மீனாட்ட பைசா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லைடா, என் குளம் விருத்தியாச்சுடா. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்க. டேய் நீ அப்பனாவை போகிறடா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க பாட்டி? மீனா வாந்தி எடுத்தாலும் ஆமாம் பாட்டி, வாந்தி எடுத்தால் குழந்தை எப்படி பாட்டி வரும் அப்படிங்கிறாங்க. டேய் மாசமாக இருக்காடா. அப்படியே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. என்னடா குழந்தைன்னு ரொம்ப சந்தோஷப்படுதா, முன்னாடி குழந்தைய எனக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னுட்டு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி எனக்கு வந்து அப்பான்னு நான் அப்பானதில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு மீனாட்ட போகிறாங்க. மீனா அப்படிங்கிறாங்க. மீனா பயங்கரமான வெக்கப்படுதான். மீனா ஏன் வெக்கப்படுத, நம்ம 2 பேரும் அப்பாவாக போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கும் பாட்டிக்கும் மிகுந்த ஆனந்தமாக இருக்குது. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகவும் வைத்தறிச்சலாகவும் இருக்குது. ரோகிணி வராங்க. அத்தை இவங்க என்ன டாக்டரா, இவங்களே கையை பிடிச்சி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இந்த கிராமத்தில் இதே தான் வழக்கம், சும்மையாவது கையை பிடிச்சி பார்ப்பாங்க, நாடினா துடிக்க தான் செய்யும், உடனே குழந்த இருக்குது அது இருக்குது இது இருக்குன்றாங்க. அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த முத்து மீனாவும் அடிக்கடி சண்டை கிண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்க எங்கேம்மா ஒன்று சேர்ந்து குழந்தைய பற்றிட போகிறாங்க, அதெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே இதை கேட்டுருது பாட்டிக்கு. நீங்கள் வந்து பட்டணத்தில் இருந்த ஆளுங்க, பட்டணத்தில் இருக்க ஆள்கள் வந்து நீங்கள் வந்து டாக்டரெல்லாம் கேட்பீங்க, பார்க்க முடியும். எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு டாக்டரு மருத்துவச்சி எல்லாமே இவங்க தான். என்ன அது போக அனுபவத்தில் எங்களுக்கு வந்து எப்படி இப்போ பக்குவம்னு எங்களுக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் தான் சொல்லுதேன். மீனா வாந்தி எடுத்து கிறங்கி நிற்கும் போதே நாடி துடிப்பு நானே பார்த்தேன், மாசமாக இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உறுதிப்படுத்தணும்னா ஒரு மருத்துவ சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் கூட்டுற சொன்னேன். ஏன்னா இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலை. ஊருக்கு போனோன்னா ஒரு நல்ல டாக்டரை பார்த்தோம்னா அவங்க உள்ளதை சொல்ல போகிறாங்க. முத்து இங்கே வா அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை மீனான்மை எந்த வேலையும் செய்யக்கூடாதப்பா ஏன்னா அப்படிங்கிறாங்க. பாட்டி ஒரு வேலை நான் செய்ய விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதான் என் பேரண்டி. ஏன்னா மாசமாக இருக்கும்போது பிள்ளைய தாங்குன்னு தாங்கணும். குலதெய்வத்தை நம்பி வந்தோம் பார்த்தல, பாட்டி சொன்னது நடந்துட்டு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை பயங்கரமாக சிரிக்காரு. ஆமாம்மா நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துட்டுமா அப்படிங்கிறாங்க. அதான்ப்பா குலதெய்வம் வந்து நம்மளை குலத்தை உறுதி தான் பண்ணும். ஆனால் அதான் எல்லோரும் அவங்கவுங்க குலதெய்வத்தை வழங்கணும்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எந்த தெய்வத்தையும் வேணாலும் நல்லா தான் நடக்கும், குலதெய்வம்னு இல்லை அப்படிங்கிறாங்க. அதுவும் உண்மை தான். நல்ல மனசோட கடவுளை நம்ம நம்பிக்கையாக இருந்து வேணும்னா எந்த கடவுளாக இருந்தாலும் நமக்கு நல்லது தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு பயங்கர காண்டாக இருக்குது. உறுதிப்படுத்துறதுக்கு மட்டும் இவங்க ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குழந்தை மட்டும் வயசில் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயா நினைக்கிறாங்க. இங்கே ரோகிணின்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டி வேறு சொத்து கொடுக்க வைக்கன்னு சொன்னாங்களே, ஒருவேளை அதான் மறுபடியும் பேசுவாங்களோ. இந்த பாட்டி மறந்தால் நல்லது தான். நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு குழந்தை ஆகிட்டுனா கூட நம்ம சொத்தை வாங்கிடலாம், கூட கொஞ்சம் பிஸ்னஸுக்கு அது பணத்துக்கு ஆகும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி நம்ம சீக்கிரம் குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் நம்ம பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு பேசியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, அந்த மீனா வயசில் குழந்தை இருக்கோ இல்லையோ அது ரொம்ப தெரியாது. ஆனால் நம்ம சீக்கிரம் குழந்தை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டிகிட்ட வந்துட்டு சொத்தை வாங்கிடலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் நானும் அதான் யோசிச்சுட்ருக்கேன்.
நம்ம அதை லேட் பண்ணிட்டோம், நம்ம கண்டிப்பாக அதுக்கு நம்ம என்னென்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, அதெல்லாம் முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருந்தேன், சீக்கிரம் ஒரு குழந்தைய பார்ப்போம், வேலை வெட்டிலாம் பிறகு பார்த்துக்கலான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், என்னது வேலை வெட்டிலாம் பிறகு பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, வேலை பார்த்து ஒன்று சம்பாதிக்கிறது கஷ்டம், சீக்கிரம் வந்து ஒரு குழந்தைய பார்த்துட்டோம்னா பாட்டிக்கிட்ட அந்த சொத்தை வாங்கிடலாம்ல, அது கிட்டத்தட்ட பல லட்ச ரூபா உள்ள மதிப்பு இருக்கும். எங்கள் பாட்டி சொத்து மெயின் ரோட்டில் தான் இருக்குது, கிராமமாக இருந்தாலும் சிட்டியை ஒட்டி தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விலை மதிப்புடையது தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இதை நீ முன்னாடியே சொல்லியே மனோஜ் அப்படிங்கிறாங்க. நம்ம தான் போனோமே, நீ பார்த்துருப்பிய அப்படிங்கிறாங்க. சிட்டியில் உள்ள வேல்யூ இங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. சிட்டிக்கு அடுத்தாப்புல தானே இருக்குது, சிட்டியில் ஒரு செண்டு வந்து இவ்வளோ இருக்குன்னா அதோட கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது போதும், மற்றபடி நல்ல வேல்யூ உள்ள இடம் தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த பொங்கல் வச்சது எல்லாருக்கும் கொடுக்காங்க. இது வேண்டுதல் பொங்கல், இது இது வந்து பிரசாதம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. மீனா, நீ கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்லி மீனாட்ட கொடுக்குறாங்க. கண்டிப்பாக உனக்கு வந்து நல்லபடியாக நடக்கும், குழந்தை சீக்கிரமே இப்போ திருப்பமா சுகமா அப்படி இப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுதாங்க. உடனே நிறைய பேர் வராங்க. என் முத்து, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அந்த மாதிரி பெரிய கலெக்டரு இவரை பார்க்க 5000 பேர் வருவாங்க. இந்த கிராமத்தில் அந்த குளத்தாங்கரையும் ஆத்தாங்கரையும் அலைஞ்சிருப்பான், 24 பேர் பழக்கம் அப்படின்னுட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி இவ்வளோ பேர் முத்து தேடி தேடி வராங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவர் தான் இந்த ஏரியா கலெக்டர், அதனால் தேடி மனு கொடுக்க வராங்க. இவனை மாதிரி ஒரு புறம்போக்குகள் அவங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க. விடு பாட்டி, அத்தை அந்த மீனா வந்து மாசமாக இருக்காங்களோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எங்கள் அத்தையும் டாக்டர் கிடையாது, பார்த்தவங்களும் டாக்டர் கிடையாது, சும்மையாவது வாந்தி பண்ணியிருக்கா, உடனே வந்து மாசமாக இருக்கான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் சந்தோஷமாகவே இருந்த மாதிரியும் இல்லை. இந்த சாப்பாடு மாற்றி மாற்றி காவலிக்கறியும் அந்த பொங்கலும் மாற்றி கீற்றி சாப்பிட்ருக்கா. எனக்கே ஒரு மாதிரி போகுது, நான் வாந்தி பண்ணால் அதுக்கு என்ன நானும் அந்த நிலைமையாக அதை மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாம்மா, விடுமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி மனசை தேதிக்கிறாங்க. எல்லோரும் காரில் கிளம்புறாங்க. உடனே அண்ணாமலை, கடவுள் உங்களுக்கு நல்லது செஞ்சிட்டார்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்னு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவங்க வந்து கையை பிடிச்சி பார்க்குறவங்க டாக்டரா இல்லை அத்தை தான் டாக்டரா, சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, விடுங்க, அதெல்லாம் இவங்களுக்கு குழந்தை பிறக்காது இப்போதைக்கு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட சொல்கிறாங்க, பாட்டி என்ன இப்படி பேசுகிற, உன் குளம் விருத்தி ஆகும்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கோம், எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என் குளம்னா மனோஜும் ரவியும் தான், நான் அவனை பிள்ளையாகவும் ஒரு காலம் ஏற்றுக்க போகிறது கிடையாது, அவளையும் மருமகளையும் ஏற்றுக்கிட போகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு நாளும் பேசாத, என்ன அப்படி நீ பேசினாலும் கடைசி காலத்தில் பாரு, உனக்கு ஒரு வாய் கஞ்சி வந்து அவங்க தான் தருவாங்க, நீ வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணணுன்னாலும் உனக்கு நல்லது மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க, அவன் மருமகளும் சரி உன் மகனும் சரி அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர இதாகுது. முத்து வண்டியில் மீனா, ரவி, ஸ்ருதி எல்லாம் ஏறி அப்படியே கிளம்பி போகிறாங்க. வீட்டில் போய் இறங்குறாங்க. இறங்கினோன்னா பாட்டிக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனோம், அங்கே வந்து வாந்தி பண்ணால் மருத்துவ வச்சு பிடிச்சி பார்த்தாங்க, மாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, ரைட்டு. ஆனாலும் நம்ம வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல டாக்டர்கிட்ட போய் பார்க்க தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி என்ன படிச்சுது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைடா, மீனா வாந்தி பண்ணாங்களாடா. பாட்டி அவனுக்கு இப்போ மறுபடியும் வாந்தியாக வருது அப்படிங்கிற. வாந்தி வரலடா, டாக்டர் போய் செக் பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க. முத்து கையில் காசு இல்லை. உடனே அப்படி முத்து வட்டி முடிச்சிட்ருக்காரு. ஒன்றும் கவலைப்படாத, நான் அப்படி இதில் ஒரு 10,000 ரூபா இருக்குது, டாக்டர் போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் எதுக்கு 10,000 ஒன்று கொடுக்கீங்க, அவன் முன்னாடியே பார்க்கணும், அவன் தான் பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் என் பேரன் பேத்தி என்ன செய்யணும்னு, உன் உழைப்பில் கொடுக்கல, என் சுய உழைப்பில் கொடுங்க, யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் வேணால் செலவுக்கு வச்சுக்கோங்க, நான் பென்ஷன் பணத்தை வாங்கிட்டேன், நான் வேணால் கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, உனக்கே உடம்பு சரியில்லை, உனக்கு மாத்திரை மருந்து எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, என்ன அதெல்லாம் முத்து தான் வாங்கி தராம்னு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உனக்கும் செலவு இருக்கும்லாப்பா, வச்சுக்காப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, சந்தோஷமான செய்தி தான், உண்மையிலே உங்கள் முன்னாடி மாசமாக தான் இருக்குது, அந்த மருத்துவச்சி சொன்னது உண்மை தான், குழந்தை நல்லாவா இருக்குது அப்படி இப்படின்றாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர சந்தோஷம். சரி மீனா, நம்ம ஒரு இடத்துக்கு வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. நேராக மீனா அம்மா கடை வச்சுருக்க இடத்துக்கு போகிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. மருமகனை வாங்க வாங்கம்மாம்மா அப்படிங்கிறாங்க சீதா. ஒரு சந்தோஷமான செய்தி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக சீதா அம்மா காலில் விழுறாங்க. மீனா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மருமகனே, இது நல்ல செய்தியா அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே வைக்கப்படுறாங்க. மீனா மாசமாக இருக்கா மருமகனே அப்படிங்கிறாங்க. என்னத்தை நாங்களை பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மருமகனே, நீங்கள் வந்து ஏதோ சொல்ல முடியாமல் திணறுறீங்க, மீனா வைக்கப்படுதா, அதை பார்த்தா கேட்ட மருமகனே அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, இப்போ தான் டாக்டரை பார்த்துட்டு வரோம், பாட்டி சொன்னாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனால் இல்லை நல்லதே நடக்கும்னாங்க, அங்கே போயிட்டு தான் வந்தோம், அங்கே இருக்கையிலே மீனா வாந்தி பண்ண ஆரம்பிச்சிட்டா, அங்கேயே ஒரு மருத்துவ வச்சு கன்ஃபார்ம் பண்ணாங்க, இருந்தாலும் ஆதாரப்பூர்வமாக பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான்
டாக்டரை பார்க்க போனோம். டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷம் மாப்பிள அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் தான் குழந்தை வேண்டாம் லேட்டாக பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. இப்போ வந்து குழந்தை வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நானும் சீதா அப்படி தான் நினச்சேன். குழந்தை வந்தால் வளர்க்குறதுக்கு நிறைய செலவாகாமல் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சோன்னே எனக்குனே இனம் புரியாமல் ரொம்பவே பாசம் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. இதான் மாப்பிள பாசம். தாய்க்கும் ஒரு பிள்ளைக்குள்ள பாசம், தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்குள்ள பாசம். இந்த பாசம் நம்ம இனம் புரியாமல் தான் வரும். ஒரு புருஷனும் பொண்டாட்டிக்குள்ளே அனுசரணை இல்லாமல் சண்டை கிண்டை வந்துகிட்டு இருந்தாலே அவங்க வந்து ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒற்றுமையாயிருவாங்க. 2 பேருக்கும் வாழ பிடிக்கலையே, இந்த குழந்தைக்காக வாழ்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. மீனாவை நான் முதல் முறையாக வந்து நீங்கள் வந்து எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கையில் எனக்கு அவளுக்கும் பிடிக்கல. 2வது நான் மனம் முகந்து உங்கள் முன்னாடி நான் தாலி கட்டும்போது அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என் உயிருக்கு உடலமாக தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தெரியுமாப்ல நீங்கள் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் அழுகிறாங்க. ஏன் மீனா அழுகிற அப்படின்னு என் அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா இப்படி ஒரு வாழ்க்கையை நீ தானம்மா ஏற்படுத்தி கொடுத்த, உனக்கு நான் நன்றி சொல்லணுமாம்மா அப்படிங்கிறாங்க. மீனா அம்மாவுக்கு ரொம்ப அழுக வந்தது. நடி ஒரு நாள் இப்படி சொன்னது இல்லைடி அப்படிங்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப மனமகிழ்வாக இருக்கும்மா, நான் மனோஜை கட்டினா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன். ஆனால் இவர் வந்து உண்மையாக எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்கார். பேர்பட்டவனா நான் கட்டுறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும்லாமா அப்படிங்கிறாங்க. நிச்சயத்தாக சொல்கிறாங்க. உண்மையிலக்கா நீ வந்து இப்படி பேசும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ எத்தனை நாளாக ஃபீல் பண்ணியிருக்க, என் விருப்பத்தை கேட்காம அம்மா கட்டி வச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்க. ஆனால் வந்து இப்போ நீ இப்படி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சித்தா இப்படிலாமா சொன்னா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி ஃபோன் அடிக்கிறாங்க முத்துக்கு. முத்து என்னாச்சு இவ்வளோ நேராச்சும் ஒரு பதிலும் இல்லை அப்படிங்கிறாங்க. பாட்டி உண்மையிலே அவள் மாசமாக தான் இருக்கா, டாக்டர் உறுதிப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டா, டேய் வீட்டுக்கு சீக்கிரம் ஸ்வீட் வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. பாட்டி ஸ்வீட் வாங்கிட்டு நேராக மீன் அம்மாவை பார்க்க வந்துட்டேன், அவங்களுக்கும் சொல்லணும்டா பாட்டி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாடா, உனக்கு அதுவும் ஒரு தாய் தானே, சொல்லிட்டு தான் வரணும், அங்கே தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரிடா ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. வர வழியில் வாங்கிட்டோம், அதான் கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், அவங்க மன நிறைவாக உன்னை வாழ்த்துனாங்கன்னா நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு ஒரு 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருவோம்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், முத்து மீனாவும் வந்து மாசமாக இருக்காங்க. சரி முத்து மீனாவும் தாய் தகப்பன் ஆக போகிறாங்க. மீனா மாசமாக இருக்கா. ஏன்னா இந்த சூழ்நிலையில் அவங்கள வந்து 4 பேர் ஆசீர்வதிச்சா அந்த குழந்தை நல்லா பிறக்கும்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இது நல்ல யோசனை, முத்து வரட்டும், நம்ம அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்மளை என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு நான் எழுதி வச்சுருந்தேன், ஏன்னா முத்து வந்தோன்னே எல்லாரும் சொல்லி அதை வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து மீனாவும் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அம்மா கூப்பிட்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு போங்க மருமகனே அப்படிங்கிறாங்க. இல்லைத்த வீட்டுக்கு வந்தால் சத்தியாக இருப்பான், உங்களை பார்க்கணும் தான் இங்கே வந்தோம் அப்படிங்கிறாங்க. மருமகனை தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் அவன்கிட்ட முதல் போக்கில் இருக்காதீங்க, பேசியிருங்க மருமகனே அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் வேறு ஒன்றும் சொல்லலை, சிட்டிகிட்ட வேலைக்கு போகாமல் இருந்தாலே போதும், ஏன்னா பேசாமல் என் கூட இந்த காரை ஓட்டினா போதும், நான் கூட இன்னொரு கார் வாங்கி ஓட்டிக்கிறேன், தற்சமயத்துக்கு இது ஓட்டட்டும், அதுக்கப்புறம் வேணா ஏதாவது இதில் வேலை வாங்கி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. அவன் மருமகன் நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், அவன் கேட்கவே மாட்டேங்கான், சிட்டின்னு தான் பாடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் ஏதாவது ஒரு கதையில் மாட்டி விட்டுறக்கூடாது, இவன் படிச்சிருக்கான், அவன் படிக்கலை, அவன் அக்யூஸ்டு போய் எதுலையா மாட்டி விட்டு போயிட்டான், லைஃப் ரொம்ப போயிடும். அது போக எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது உங்கள் குடும்பத்தை, இதில் ஏதாவது அவன் ஒரு மைனஸ் ஆகிட்டுனா காலத்துக்கு நம்ம ஒன்றும் சேர முடியாது, அப்படி ஆயிரும் அதனால தான் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி மருமகனை எப்படியாவது பண்ணி திருத்த பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துப்போங்க அப்படிங்கிறாங்க. உடனே காரில் போகிறது அழகாக பார்க்குறாங்க. உடனே மீனாம்மா அழுகிறாங்க. ஏம்மா அழுகிற அப்படிங்கிறாங்க. இல்லடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள் அப்பா அந்த நிமிஷம் இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார், மாப்பிள்ளை பேசுறதை பார்த்தல, என் பொண்ணு அந்தளவுக்கு வச்சுருக்காரு, உங்கள் அக்கா எவ்வளோ பெரிய மனுஷி மாதிரி பேசுகிறா, மீனா எனக்கு குழந்த மாதிரி நான் பெற்று வளர்த்த மாதிரி இருக்குது, ஆனால் இப்போ ஒரு பெரிய மனுஷி ஆகி அவள் என்கிட்ட நன்றி சொல்கிறேன், எனக்கு அதை கேட்கும்போதே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, அதுவும் மாசமாக இருக்கா, அவளே ஒரு குழந்தை, அவர் குழந்தைய பார்க்க போகிறான்னு நினைக்கும் போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நான் சாமிகிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா, நான் சாமிகிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. பூசாரிகிட்ட நேராக பூசாரிகிட்ட போய் சொல்கிறாங்க. சாமி இந்த மாதிரி மீனா மாசமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இனிப்பான செய்தி சொல்லியிருக்கேன், இந்த கற்கண்டை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி இனிப்பை கொடுக்குறாங்க. சாப்பிட்டு ரொம்ப போயிட்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அப்போ பூசாரிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், சாமி வந்து சாயந்தரம் வந்து மீனா பேரில் அர்ச்சனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. உடனே சத்யாட்ட கொடுக்குறாங்க. சத்யா அந்த ஸ்வீட்டு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. என்ன சித்தா யார் வாங்கி தந்தா அப்படிங்கிறாங்க. மாமா வாங்கி தந்தாங்க அப்படிங்கிறாங்க. மாமா வாங்கி தந்தாரா, வீட்டுக்கு வர மாட்டாரா, வெளியே வாங்கி தந்தால் போவார் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இருந்தால் எப்படி வருவார், அக்கா குழந்த பார்க்க போகிறா அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிற அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அக்கா மாசமாக இருக்கா, டாக்டரை பார்த்து தான் வந்தாங்க, வரும்போது தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் மாமனாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நீ மாமனாக தான் ஆக போகிற அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சித்தா,
எங்கள் மாமாவை எனக்கு பிடிக்காதனால எங்கள் அக்கா மாசமாக போகிறா, ஒரு புதுசாக ஒரு சின்ன குழந்த வரப்போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் கொண்டாடி ஆகணும் அப்படிங்கிறாங்க. எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க. இரு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நான் பார்ட்டி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. போய் சித்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன சத்தியா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அக்காவுக்கு குழந்த பிறக்க போகுது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க மாசமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சத்தியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்டலாம் கண்ணை காமிக்கிறாங்க. டேய் அவன் பொண்டாட்டி மாசமாக இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தை வந்து இந்த பூமியில் அதை அவதரிக்கக்கூடாது, அதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ பார்க்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. சரிண்ணே பார்த்துக்கலாண்ணே உடனே அப்படிங்கிறாங்க. சரி சரி பழைய பிளான்லாம் சொதப்பிட்டு இனிமேல் சொதப்பக்கூடாது அப்படின்ட்டு கண்ணை காமிச்சிட்டு கதையெல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. சத்யாவுக்கு தெரியாமல் போயிட்டு வரான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த சூழ்நிலையில் மீனா முத்து வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே பாட்டியும் அண்ணாமலையும் ஆரத்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்ப ஓவராக இருக்குது. என்னத்தை ரொம்ப பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வராங்க, எதுக்கு ஆரத்தி எடுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த குல விளக்கை வந்து அவன் ஏந்திட்டு வரா, அதை நம்ம வந்து ஆரத்தி எடுத்து வரவே கண்டாமல் எவ்வளோ கண்ணு போடும் அப்படிங்கிறாங்க. சுத்திவா நில்லு, ரோகிணி நில்லு அப்படின்ட்டு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே பாட்டி என்ன ஆரத்திலாம் எடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் எவ்வளோ சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்கேன், நான் வந்து சும்மா விட முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஊர் கண்ணு போகிறோம் அவங்க மேலே தான் இருக்கும், ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லி கோயிலே ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. அது போக இப்போ நீ மீனா மாசமாக இருக்கான்னு வேறு நீ உறுதிப்படுத்திட்டு வந்திருக்க, இதை கொண்டாடுறதுக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வரும்போது அத்தையை பார்த்துட்டு வந்தோம்ப்பா அப்படிங்கிறாங்க. யார் மீனா அம்மாவையா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா பார்த்து சொன்னேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே உனக்கு அவங்க உனக்கு தாய்ங்கிறது கரெக்டாக தான் இருக்குது, உன் சந்தோஷத்தை அங்கே பகிரணும்னு நினைக்கல, உண்மையிலே அதை சொல்ல தான் செய்யணும். மீனா வந்து அங்கே சொன்னாங்கன்னா என் அம்மா மனசு ரொம்ப சந்தோஷப்பட தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவங்க சந்தோஷம் மட்டும் தான் பெற முடியும், ஏன்னா 10 பவுன் நகையாக வந்து உடனே போட முடியுமோ மாதமாக இருக்கன்னு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நீ மாதமாக இருக்கும்போது உங்கள் வீட்டில் எத்தனை பொண்ணு நகை போட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் கல்யாணத்துக்கே ஒரு பொண்ணு நகை போடலை, பிறகு இதில் வந்து மாதமாக இருக்கும்போது தான் போட போகிறாங்க, ஏம்மா நீ அதை போட்டு பேசிட்டீங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவள் இப்படி பேசுகிறா பற்றியாவா அண்ணாமலை, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்த மருமகளுக்கு தெரியாது, ஐயா மாமியார் எனக்கு தெரியாத அவள் லட்சணம் அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை நான் அதை சொல்லலை, அவங்களால முடியாதுல்ல அத்தை, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ எதை எந்த நேரத்தில் எப்படிலாம் சார்பாக பேசணும்னு எனக்கு தெரியும், சும்மா இரு முத்து, ஒரு நல்ல ஒரு கதை ஒன்று செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. எல்லோரும் காலைல உட்காருங்க, எல்லோரும் கூப்பிடுவாங்க, எல்லோரும் வராங்க. வந்தோடனே சொல்லுங்கள் பாட்டி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஆரத்தி எடுத்துன்னு அவங்க ரூமுக்கு பெரியவில்லை கொஞ்சம் இருந்தாங்க, என்ன தான் பேசணும்னு கேட்க மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க சொல்லுங்கள் பாட்டி அப்படிங்கிறாங்க. நாளைக்கு 100 பேருக்கு அன்னதானம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. அன்னதானம்னா இந்த எல்லோரும் கோயிலெலாம் சாப்பாடு கொடுப்பாங்களே, அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் சமைச்சி நம்ம வீட்டு முன்னாடி வச்சு நிறைய ஏத்தாவில் வாரவங்களுக்கு எல்லோரும் சாப்பாடு கொடுக்கணும், அவங்க பூரா மீனாவையும் முத்தையும் வாழ்த்தணும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் தேவையில்லாத வேலை, வீட்டு முன்னாடி நிறைய தேவையில்லாத கூட்டங்கள்லாம் கூடும் வைக்கும் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி உனக்கு என்ன கவலை அப்படிங்கிறாங்க. வெயில் ஓவராக அடிக்கி யாராவது வெயிலிருந்து ஏதாவது ஆயிட்டுன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உன்னோட கனிவுக்கு ரொம்ப நன்றி, நம்ம வீட்டுக்கு உள்ளேன்னா வீட்டு வாசல்னா வீட்டு வாசலில் நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு நம்மளால் ஏண்ட ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து சொல்கிறாங்க, உண்மையிலே பாட்டி அது ரொம்ப நல்ல விஷயம், பாட்டி ஒரு 2-3 நாள் பொறுங்களேன் நான் பைசா ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. டேய் பேராண்டி அதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இருக்குது, கவலைப்படாத, என் கையால் செய்யணுங்கிறது என்னோடய வேண்டுதல் தான், உன்னோட வேண்டுதல் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இந்த சாமான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க நானும் போய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நீ அங்கங்கே அலையக்கூடாது வைக்கக்கூடாது, நான் முத்து அண்ணாமலை போய் சாமான்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கே உடம்புக்கு முடியல, இந்த சூழ்நிலை நீங்கள் கடைக்கு போகிறேன் அங்கே போகிறோம் நல்லையாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்னும் எனக்கு சாக்காலமே கிடையாது, சரியா நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கிடப்பாக இருக்குது. ஸ்ருதி ரவியெல்லாம் அவங்க ரூம் போயிடுறாங்க. உடனே ரோகிணி வராங்க, என்னத்தை இவங்க இப்படி ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அந்த பூக்காரி மாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, அந்த குழந்த வந்து பிறக்கையாக போகுது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இது மீனாவுக்கு கேட்டுருது. உடனே மீனாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த அத்தைக்கு நம்மளை தான் பிடிக்கல அப்படின்னா பிறக்க போகிற குழந்த கூட பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இந்த சூழ்நிலையில் செய்கிற ஜாமான் எல்லாத்துக்கும் லிஸ்ட்டை கொடுத்து வந்துடுறாங்க. அவங்க வந்து நாங்கள் எல்லாம் கட்டி வச்சுருக்கோம், நீங்கள் ஒரு 2 ஹவர் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க.
உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, சரி முத்து நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், நீ கொஞ்சம் கழிச்சு காரில் வந்து வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நேராக முத்து வந்து அண்ணாமலையும் பாட்டியும் வீட்டில் கொண்டு விட்டுட்டு மறுபடியும் பஜாருக்கு போகிறாங்க. அங்கே நிற்கிறாரு, மனசு கேட்கல. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாரும் சொல்லிடுறோன்னு சொல்லிட்டு நேராக கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. கார் ஸ்டாண்டுக்கு போகும்போது எல்லாருக்குமே பார்ட்டி உண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரக்குலாம் உண்டா அப்படிங்கிறாங்க. சரக்குலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன முத்து அப்படிங்கிறாங்க. இல்லை நான் குடிக்க மாட்டேன், நீங்களும் குடிக்காதீங்க, கார் ஓட்டுற நம்ம வந்து குடிக்கவே கூடாது, பிறிதொருவருக்கு நன்மை விளைவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குடிக்கக்கூடாது. ரெண்டாவது வந்துட்டு நான் குடிக்காமே குடித்த மாதிரி வீடியோலாம் எடுத்து போட்டானுங்க, எவன் எந்த முக்கிலேருந்து என்ன வேலை பார்க்குறான்னு தெரியாது. அதனால் நம்ம தெளிவாக தான் இருக்கணும். அதாவது நம்மளுக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்களா ஹோட்டலில், சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு ஹோட்டலில் சாப்பாடையும் கொடுக்காங்க. கொடுத்த உடனே முத்து ரொம்ப சந்தோஷம் தான், நீனும் தாக்கணும் அப்புறம்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா முத்து சொல்கிற, முதல்ல குழந்தை பார்த்தா நிறைய செலவாகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடா அது செலவு தான் ஆகும், இருந்தாலும் அக்கா நீ குழந்தை இல்லாமல் இருக்க முடியுமா அப்படிங்க. டேய் என்னடா இப்படி மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னாடி நானும் வந்து நீ சொன்ன மாதிரி நான் சொல்லியிருக்கேன், குழந்தை வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதில் உள்ள சந்தோஷமே தனியாக தான் இருக்குது. மீன் அம்மா வாழ்த்துறதா இருக்கட்டும், எங்கள் பாட்டி வாழ்த்துறதா இருக்கட்டும், எங்கள் அப்பா மனசார வாழ்த்துறதா இருக்கட்டும், ரொம்ப இதாக இருக்குது. அதுபோக இது ஒரு வித்தியாசமான சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உண்மைதான்டா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்ட்டி வச்சோடனே எல்லாரும் சொல்கிறாங்க, நாளைக்கு எங்கள் வீட்டில் அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், 100 பேருக்கு நீங்களும் வந்துடணும் அப்படிங்கிறாங்க. டேய் 100 பேருக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன், 100 பேருக்கு மேலே வந்தால் என்னடா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் 100 பேர் இல்லை, மீனா எப்போவுமே 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா வீட்டில் சமைக்க தான் செய்வா, அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. மீனா கையால் சாப்பிட்ணும், நாங்கள் அவளே வந்துடணும்டா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. வாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் சிஸ்டர் தான் சூப்பராக சமைப்பான்னு தெரியுமாடா சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நேராக மறுபடியும் மளிகை சாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. ஏங்க மசாலா சாமான்லாம் வாங்கிட்டீங்க, எங்கே வச்சு சமைக்க போகிறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயாட்ட சொல்கிறாங்க, எங்கே போய் சமைக்க போகிறீங்களா, நம்ம தான் சமைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி சுருதி எல்லோரும் இந்த சமையலுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கெலாம் சமைக்க தெரியாதா அப்படிங்கிறாங்க. சமைக்க தெரியாது, சொல்லுது வேலையை செய்ய தெரியுங்களா, நல்லா செய்வோம் பாட்டி அப்படிங்கிறாங்க. சரி நீ பொங்கலுக்கு தான் நாங்கள் சொன்னது செஞ்சியே, அப்போ வந்து இப்போ தெரியாமல் வந்து கையை வந்து நறுக்கிக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சிடாத அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி நான் நீங்கள் சொல்லுறது மாதிரி செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. அத்தை எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னால் வேலை செய்ய முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உனக்கு இந்த முத்துக்கும் மீனாவுக்கு எதுவும் செய்யணும், உடம்பு வலிச்சிரும், காய்ச்சடிக்கும் எல்லாம் செய்யுமே, நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேலை செய்ய வைக்கிறாங்க. உடனே மீனா நானும் செய்கிறேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ இது செய்யக்கூடாது, நீ மாசமாக இருக்க, உனக்கு எது உங்கள் உடம்புக்கு நல்லா இருக்கணும், அதனால் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. மீனா ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்துட்டு ரோஹிணிக்கும் விஜயாவுக்கும் பயங்கர கடுப்பு. நம்ம வேலை செய்கிறது கூட கடுப்பு இல்லை, இந்த மீனா ரெஸ்ட் எடுக்க அந்த மீனாவுக்காக நம்ம வேலை செய்கிறோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. மனோஜ் மட்டும் ஹாலில் செல்லு நோண்டிக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. உடனே டேய் சோடா பாட்டிங்க வாடா அப்படிங்கிறாங்க. பாட்டி என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க, நீ உன் பாட்டில் உட்காந்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் பாட்டி அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணுமா, அந்த வெங்காயத்தை பூரா உரி அப்படிங்கிறாங்க. வெங்காயத்தை உரிக்கிறாங்க, அப்படியே கண்ணீர் சிந்துறாங்க. இதை சொல்லல பாட்டி எனக்கு முடியல அப்படிங்கிறாங்க. டேய் அதை நீ அந்த 2 கிலோ வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் உரிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. 2 கிலோ சின்ன வெங்காயத்தை உரிக்காங்க. உரிச்சிக்கிட்டு இருக்கும்போது பெரிய வெங்காயத்தை யாரா உரிப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி இதே எனக்கு உரிக்க முடியல அப்படிங்கிறாங்க. டேய் உரிடா அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, பாட்டி வேலைன்னு அவன் வந்து தலைமுறையில் செஞ்சுருப்பான் அப்படின்னா இதுதான், என்ன உங்கள் மூத்த பேர் இன்னி தான் வேலை செஞ்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. டேய் நான் பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறேன்டா, உன்ன மாதிரி கார் எடுத்து ஓட்டுற ஆள் இல்லை, நான் வந்து பெரிய அளவில் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நீ சொல்லிட்டு தான் இருக்கியே தவிர்த்து அதை செய்யவே மாட்டேற, என்னைக்கு தான் நீ செய்ய போகிற அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு மனசு கடுப்பாக இருக்குது, கண்டிப்பாக பாரு உன்னோட நான் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. டேய் நீ மனசில் நினைக்கிறது எனக்கு தெரியுது, நீ மனசில் நினைக்க மட்டும்தான் செய்வேன், செயல்பாட்டில் ஈடுபட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆஹா நான் நினைக்கிறது கூட முத்துக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை உரிச்சிக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் உள்ள கேரட் எடுத்து கடிச்சிக்கிட்டு இருக்காரு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இது வேண்டுதலுக்கு பண்ணுறது, எச்சு பண்ணக்கூடாது மனோஜ், கடவுள்கிட்ட மன்னிச்சு பண்ண வேண்டிட்டு நீ வேலையை பாரு, இது சாப்பிடக்கூடாது, நம்ம அன்னதானம் பண்ணும்போது அவங்க சாப்பிட்ட மிச்சம் இருந்தால் தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்க. பாட்டி அப்போ எங்களுக்கெலாம் சாப்பாடு கிடையாதா அப்படிங்கிறாங்க. 100 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், 100 கூட ஆள் இருந்தாலும் நம்ம சமைச்சு கொடுக்கணும், ஆனால் வந்து அதில் மிச்சம் இருந்தால் தான் நம்ம சாப்பிடணும், நம்ம முதல்ல சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜ் வந்து டயத்துக்கு சாப்பிட்ருவாங்க பாட்டி, அவங்க பசி தாங்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா 4 பேருக்கு நம்ம நல்லது பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் சரியா அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அத்தை அதெல்லாம் அந்த காலம், இப்போ
யாருக்கும் நன்மை பண்ணால் தான் தீமை நடக்கும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. விஜயா, உன் பழக்கத்தை பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்காத, நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா நல்ல பழக்கம் அவளுக்கு தெரிஞ்சால் தானே அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே காய்கறி எல்லாம் வெட்டி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. உடனே எல்லோரும் சமையல் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டி கைமண்டத்தில் சாப்பாடு சூப்பராக வந்துடுது. உடனே மீனாங்க வா அப்படிங்கிறாங்க. அந்த மீனா வராங்க. மீனா வந்து டேஸ்ட் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது பாட்டி அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏன் பாட்டி ஏன் அத்தை நல்லா இருக்காது, நம்ம வேலை செஞ்சுருக்கோம், அந்த பூக்காரி உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு வேலையாகிட்டு இருக்கலாம், நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அவளை பூக்காரி கீக்காரின்ட்டு இருக்காத, அந்த பூக்காரி வந்த பிறகு தான் இந்த வீட்டுக்கே ஒரு மனம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதை சொல்லுங்கம்மா, அவன் மனம் இல்லைன்னா இந்த வீடு வந்து நல்லா இருந்திருக்காது. எப்படி நிலைமையில் இந்த மீனா வந்தால், அந்த மீனா வந்து எல்லாத்தையும் குடும்பமாக்கியிருக்கா. அவள் வந்த பிறகு தான் அவள் விஜயா என் பையன் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிருக்கு. 2 பணக்கார மருமகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பணக்கார மருமக்கள் வந்திருக்காங்க. அதெல்லாம் விஜயாவுக்கு கொஞ்சம் கூட நினப்பு இருக்காது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, கரெக்டு தானே, இவங்க சொல்கிறது கரெக்டு தானே, மீனா வந்து ராசி தான் எல்லாமே வந்திருக்கு, நான் ராசியை நம்பாட்டிலும் கூட இவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே காலையில் விடியுது. விடிஞ்சோடனே வீட்டு வாசலேருந்து முத்து மீனாவும் கையெடுத்து கும்பிட்றாங்க, வரவங்களையும் போகிறவங்களையும். உடனே என்ன விசேஷம் அப்படிங்கிறாங்க. இல்லை 100 பேருக்கு நாங்கள் அன்னதானம் போகிறோம், சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்றாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு முத்து மீனாவும் ஆசீர்வதிக்காங்க. பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மீனா வந்து மாசமாக இருக்கா, நீங்கள் மனசார வாழ்த்திட்டு போங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வாழ்த்துறாங்க. பல்லாண்டு வாழ்க, என்ன குலம் விருத்தி அடைய வாழ்த்துக்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்துறாங்க. மனசார சாப்பிட்டோன்னா மன நிறைவாக வாழ்த்துறாங்க. அப்போ பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் நம்ம வேறெலாம் வந்திருக்கு, 100 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. முத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே வாழ்த்திருக்காங்க. கண்டிப்பாக அவள் வயிற்றில் வளர்ந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல மாதிரி சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலை சொல்கிறாங்க, அண்ணாமலை எனக்கு இந்த நிமிஷமே போய் சேர்ந்தா எனக்கு சந்தோஷம்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏம்மா இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் ரொம்ப நாள் இருப்பீங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத்து வந்து ஒரு தகப்பன் ஆக போகிறான். அவன் ஒரு சின்ன பையன் மாதிரி சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு மோகம் வர போகிறான். அவன் பிறக்கிறதுக்கு எல்லோரும் வாழ்த்திட்டு போகிறாங்க. அது நினைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனா குணத்துக்கும் முத்து குணத்துக்கும் நல்லது தான் நடக்கும். பார்த்தியா, நம்ம குலதெய்வத்துக்கு கோயில் குணம் நல்லது நடந்துட்டு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, உங்கள் ஆசீர்வாதமும் இருந்தால் நம்ம குடும்பம் தலைக்கத்தாம்மா செய்யும் அப்படிங்கிறாங்க. என் ஆசீர்வாதமும் என்றைக்கு இருக்கும். இன்னும் ரவிக்கும் சுருதிக்கும் அப்புறம் வந்து மனோஜுக்கும் ரோகிணிக்கும் குழந்தை வந்துருச்சுன்னா அதையும் என் காதில் கேட்டோம்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் நம்மளை அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ஒரு இன்பம் வரும்போதே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 இன்பம்னா கேட்காம செய்யணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, வாரிசு வந்து அவள் பெற்றா தான் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணிக்கு ஒரு சிந்தனை, பாட்டி இப்போ வரைக்கும் அந்த சொத்தை வந்து கொடுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களே தவிர்த்து அதை பற்றி நினைவே அவங்களுக்கு இல்லை. அப்படியே வராமே போயிடட்டும், அதுக்கு முன்னாடி நான் குழந்தைய மாதம் ஆயிடுவேன், நாங்கள் அந்த சொத்தையும் வாங்க போகிறோம், பெரிய அளவில் பிஸ்னஸும் பண்ண போகிறோம்னு நினச்சிட்ருக்காங்க. உடனே மனோஜ் ரூமுக்கு கூப்பிட்றாங்க. என்ன மனோஜ், நம்ம வந்து அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம சாப்பிட்டோம் தூங்குவோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ், ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைனா நம்ம அடுத்த குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நீனும் புது குடும்பமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை வாழ்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவர் ஃபர்னிச்சரோட ஓனர் ஃபோன் அடிக்காங்க. என்ன தம்பி, பேங்க் லோன் ரெடி ஆகலையா அப்படிங்கிறாங்க. சார் வந்து மீதி பணத்துக்கு பேங்க் லோன் ரெடி பண்ணியிருக்கோம், நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பேங்க்கு போகிறாரு. பேங்க்கில் போய் கேட்காரு, இந்த மாதிரி சார், இந்த மாதிரி லோனு கேட்டிருந்தோம்மா சார் அப்படிங்கிறாங்க. தம்பி, உங்களுக்கு இந்த 29 லட்ச ரூபா இப்போ அக்கௌண்ட்டில் கிடக்கு, அதுக்கு முன்னாடி உங்கள் அக்கௌண்ட்டில் பணமே இல்லை, நீங்கள் வரவு செலவே 6 மாதம் ஒழுங்காக பண்ணலை, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லோன் கொடுக்குறது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, இதை நம்பி தான் சார் இன்னொரு ஃபர்னிச்சர் கடை வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி, நீங்கள் வாங்க போகிறேன்னு இருக்கீங்க, நாங்கள் வந்து அதை வசூல் பண்ணதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கான்னு நாங்கள் பார்க்கணும்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லை தம்பி, உங்களுக்கு லோன் தர வாய்ப்பு இல்லை, நீங்கள் வேறு பேங்க் வேணால் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியும் மனோஜ் 2-3 பேங்கை போய் பார்க்குறாங்க. அவங்க லோன் தர வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. உடனே அந்த ஃபர்னிச்சர் கடைக்கார்ட்ட போகிறாங்க. சார், எங்கிட்ட 29 லட்ச ரூபா தான் அக்கௌண்ட்டில் இருக்குது, அதை தந்துடுறோம், மீதி வந்து பேங்க் லோன் கிடைக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. தம்பி, இன்றைக்கி மதிப்புக்கு அந்த இடம் வந்து 1 கோடி ரூபா, நான் வந்து உங்களுக்கு அந்த முத்து தம்பி சொன்னார்னு சொல்லிட்டு 50 லட்ச ரூபாய் தான் தாராங்கிறேன், நீங்கள் அதையும் தரலான்னா நான் எப்படி செய்ய முடியும், நான் ஃபாரினுக்கு போகணும், அங்கே என் கையில் கொஞ்சம் காசு இருக்கணும், பசங்க உழைக்கிறாங்க வைக்கிறாங்கன்னா கூட என் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் தானே கடைசி காலத்துக்கு நல்லது தம்பி அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் நல்லது சரிதான் சார், ஆனால் கொஞ்சம் பணம் படுற மாட்டுக்கு வைக்க மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன், நீங்கள் லோன் போட்டால் வந்துடுமா, 6 மாதம் நீங்கள் வர சொல்ல கரெக்டாக வந்தால் வந்துடுமா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சார், 6 மாதம் வர சொல்ல சரியில்லை அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போது இந்த பணம் மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை சார், அப்பா அனுப்புனது சரியா, அதை வச்சு தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அப்போ நீங்களாக உழைச்சி எதுவும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் பாருங்க திருதுன்னு முழிக்காரு. தம்பி, இங்கே பாருங்கள், பேங்கில் லோன் தரமாட்டாங்க, யாராவது சூரிட்டி கொடுத்தா தான் தருவாங்க, உங்களுக்கு வந்து ஜாமீன்தார் யாராவது கொடுப்பாங்களான்னு பாருங்கள், பேங்கில் பேசுங்க, அப்படி வேணால் தர வேணால் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. நேராக ஒவ்வொருத்தரையாக போய் பார்க்குறாங்க. நேராக மொட்டை ஃப்ரெண்டை போய் பார்க்காரு. நம்ம ரோகிணி வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை பார்க்குறாரு. மொட்டை சொல்கிறாரு, என்ன மனோஜ்,
இந்த பக்கமே வரமாட்டேன்ட்டு போனால் என்ன எங்கே வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை நண்பா, நான் சொன்னோம்ல ஒரு ஃபர்னிச்சர் கடை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதான் வைக்க போகிறேன், இந்த பக்கம் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அக்கா, நீ வந்து ஃபர்னிச்சர் கடை வைக்கிற அளவுக்கு தரதுக்கு என்கிட்ட வட்டி கொடுக்க பணம் இல்லை. நான் 10,000 20,000 தரலாம், லட்சக்கணக்கில் தர முடியாது அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுவும் தெரியும் நண்பா, உன் பேரில் சொந்த வீடு இருக்குதுன்னு சொன்னலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதை உன் பேரில் எழுதி தரணுமா அப்படிங்கிறாங்க. என் பேரில் எழுதி தர வேண்டாம், பேங்கில் வந்து நீ சூரிட்டி கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை நண்பா, உன்னை நம்பிலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என் ஒய்ஃபை நம்புன்னு சொல்லலாம் நண்பா, என் ஒய்ஃப் தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா, உன் ஒய்ஃபை 1,00,000 வரைக்கும் நம்பலாம். அந்த பொண்ணு பார்லரில் வேலை பார்க்குது, சரியா? பார்லர் வேலை பார்க்க பொண்ணு வந்து தந்துடுவோன்னு நம்பலாம் அப்படிங்கிறாங்க. பார்லர் வேலை பார்க்கல நண்பா, பார்லரே வச்சுருக்கா, அவன் நினச்சா தந்துடுவா வச்சிருவா அப்படின்ட்டு இருக்காங்க. வீட்டு பத்திரத்தை வச்சு தர முடியாது நண்பா, என் வீட்டை மட்டும் இருக்குது, அதனால் சரி வராது அப்படிங்கிறாங்க. உடனே சரி எதுக்கும் கேட்டு பாருங்களேன், உங்களை கூட நான் பிஸ்னஸில் பார்ட்னராக சேர்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆசையை கிளப்புறாரு. அவரும் நினைக்காரு, சரி நம்மளும் பேசாமல் நம்ம சூரிட்டி கொடுத்து நம்மளும் பார்ட்னர் ஆயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை மனோஜ் நினைக்காரு, நம்ம பேங்க் லோன் மட்டும் வாங்கி ஃபர்னிச்சர் கடையை வாங்கிட்டு உனக்கு நீ பார்ட்னர் கிடையாது, எதுவும் கிடையாது, உனக்கு நீ சூரிட்டி கொடுத்துருக்க, நான் அதை கட்டிடுறேன், உன் சொத்துக்கு இடைஞ்சு வராது, அப்படி உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. இது சொல்லி ரோகிணிகிட்ட இதே சொல்கிறாங்க. மனோஜ் அவர் செய்வாரா அப்படிங்கிறாங்க. செய்ய வச்சிருவோம் ரோகிணி, செஞ்ச பிறகு நம்ம வந்து அவரை பார்ட்னராகவே எடுத்துக்க வேண்டாம், நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அவர் வேறு எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டார் அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு டம்மி பீஸ் தான், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அவனை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு வரும்போது நீங்கள் பயந்தீங்க அப்படிங்கிறாங்க. அப்பா அவன்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், இப்போ நம்ம அவன்கிட்ட கடனாக வாங்கியிருக்கோம், சூரிட்டி தானே கொடுக்க சொல்லியிருக்கோம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பேங்க்கில் போய் பேசுகிறாங்க. ஒரு ஆள் சுருட்டி கொடுத்தா பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ஃப்ரெண்டு வீட்டில் போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு தொழில் பண்ண போகிறான், என்னையும் பார்ட்னராக வைக்கலான்னு கேட்குறான் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்களும் ஒரு வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வந்து வீட்டு பத்திரத்தை வச்சு கொடுத்தா நல்லா இருக்காதுங்க, அதனால் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கார். இந்த மாதிரி என் வீட்டம்மா வந்து பத்திரத்தை வச்சு நீங்கள் தொழிலாம் பண்ண வேண்டாம், வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னொன்றுபா சொல்கிறேன், உன்னை நம்பி நான் மேனேஜர்ட்டையும் சொல்லிட்டேன், வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. வாய்ப்பில்லை நண்பா, வேறு பக்கம் எதிர்பாருங்க அப்படிங்கிறாங்க. ஓரத்துட்டே அலைகிறாங்க, ஒன்றும் நடக்கலை. உடனே விஜயாட்ட போகிறாங்க. ஏம்மா, தொழில் பண்ணதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. என்கிட்ட எங்கடா பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா, வீட்டு பத்திரத்தை கொடுங்கம்மா, அதை வச்சு கொஞ்சம் சூரிட்டி மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் வந்து கடையை ஓப்பன் பண்ணிடுவோம்மா அப்படிங்கிறாங்க. டேய், உங்கள் மாமாட்ட சொல்லி கூட கொஞ்சம் பணம் போட சொல்லடா, ரோகிணிகிட்ட பேசினா நடக்கும்டா அப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லைம்மா, அவங்க அப்பா ஜெயிலில் இருக்காங்க, அவங்க அங்கிள் போட்டதை வச்சு தான் நான் தொழில் பண்ண போகிறேன், அடுத்தாப்புல அமௌண்ட் அனுப்ப தான் போகிறாங்க, இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லைம்மா, நீங்கள் உங்கள் பத்திரத்தை தாங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய், அது எப்படிடா முடியும், 4 லட்ச ரூபாய்க்கு முத்து கடை வச்சுட்டு திருப்பலாடா அப்படிங்கிறாங்க. நீங்கள் கேளுங்கம்மா, 4 லட்ச ரூபாய்க்கு அவன் வேங்கான், 4 லட்ச ரூபாய்க்கு வச்சது திருப்பான், அவன் கார் வாங்கிட்டு கிடக்கான், கண்டது வெளியெலாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கான், அன்னதானங்காங்க, அதுங்காங்க இதுங்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. டேய், அது அத்தை தான்டா பண்ணாங்க, இப்போ அவங்க பாட்டி வேறு அங்கே தான் இருக்காங்க, நான் வேறு எதுவும் பேச முடியாதா அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் அப்பாட்ட பேசி எனக்கு எப்படியாவது பத்திரத்தை வாங்கி தாங்க, வேணுனா தான் நான் தொழில் பண்ண முடியும், வைக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா, எங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த வீட்டு பத்திரம் வேணும் அப்படிங்கிறாங்க. வீட்டு பத்திரம் அடவில் தான் இருக்கும், உனக்கு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. தெரியுங்க, நீங்கள் முத்தை நம்பி குடிச்சிட்டு அலையிற அவனை நம்பி 4 லட்ச ரூபாய்க்கு வச்சு கொடுத்தீங்க, உங்களே கேட்காம காரை விற்றான், இப்போ அவன் நல்லா தானே இருக்கான், அவர் 2 பேரும் உழைக்க தானே செய்தாங்க, அந்த பத்திரத்தை திருப்பி தர சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. திருப்பினா கொஞ்சம் காலம் திருப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க, மனோஜுக்கு தொழில் பண்ணதுக்கு அந்த பத்திரம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதானே சுற்றி நீ அங்கே தானே வருவேன்னு தெரியும், பத்திரத்தெல்லாம் அவனை நம்பிலாம் தர முடியாது, முத்தை நம்பி வச்சோம்னா அவன் திருப்பிடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது, நான் இவனை நம்பி நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க, என் மாமனார் நம்பி அவனுக்கு லட்சக்கணக்கில் பணம் அனுப்புகிறாரு, தாப்பனா அந்த பத்திரத்தை கூட நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அவனை நம்பி தான் 27 லட்ச ரூபா கொடுத்தேன், என் மாமனாருக்கு பொண்ணை கட்ட போய் தான் தெரியும், அவன் என் புள்ளன்னு கொடுத்தேன், என் பிள்ளை நீ ஏமாற்றி தான் போனான், அசிங்கப்படுத்திட்டு போனான், அதெல்லாம் காப்பாற்றுறது முத்து தான், நான் எப்படி அந்த பணம் வந்தால் கூட நான் முத்துட்டு தான் கொடுத்துக்கணும், அந்த பொண்ணுகிட்ட அவனால் வாங்க முடியாமல் முடிச்சுட்டு இருக்கான், இதான் அந்த நிலை அப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லைங்க, கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்கான் அந்த ஏஜென்சி வாங்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. வீட்டு பத்திரத்தை திருப்பினா வந்து வச்சிடலாம், போயிடலாம் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க விஜயா, 4 லட்ச ரூபாய் கடவுள் இருக்குது, இன்னும் திருப்பலாங்கிறாருடா, மற்ற அதுக்கு விருப்பம் இல்லைடா அப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா, அந்த 4 லட்ச ரூபா நான் தந்துடுறேன், அதை திருப்ப சொல்லுங்கள், திருப்பிட்டு கூட நான் இப்போ வந்து 21 லட்ச ரூபாய்க்கு வைக்கணும்னு நினச்சேன், இப்போ 25 லட்ச ரூபாய்க்கே வச்சுருவோம்மா அப்படின்னு இருக்காங்க. டேய், அமௌண்ட் ஒரு எப்படிடா திருப்பு அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அழகாக திருப்பிடலாம், ரோகிணியை அதுக்குள்ளே ஜெயிலில் வந்துடுவார், நான் திருப்பிடுவோமா அப்படி இப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர ஆசையாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை எல்லாரையுமே கூப்பிட்றாங்க, ஹாலில் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வராங்க. விஜயா முழிக்கிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜயா கேட்டது தான் சொல்ல போகிறாங்கன்னே தெரியல விஜயாவுக்கு.
எல்லார்ட்டையும் உங்கள்கிட்ட பேசணும், பேசி தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து தொழில் பண்ண போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே அதான் தெரியுமாப்பா அப்படிங்கிறாங்க முத்து. ரவின்னு சொல்கிறாங்க, தெரியும் உங்களுக்கு. ஆனால் அவன் என்ன கேட்குறான்னா வீட்டு பத்திரத்தை கேட்குறான். வீட்டு பத்திரத்தை அடவு வச்சு தொழிலுக்கு நான் பிஸ்னஸ் பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இவனை நம்பியா கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு முத்து கேட்குறாரு. டேய், ஒன்றை நம்பி அப்பா வச்சு கொடுத்தாரில்ல, என்ன நம்பி வச்சு தர மாட்டாரா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நான் அதை ஒன்றும் சொல்லலப்பா, கேட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி வராங்க. டேய் மனோஜ், உன்னை நம்பி என் பையன் உழைச்சி 27 லட்ச ரூபா பணத்தை தந்தான். அதை நீ ஒன்றுத்துக்காக வாங்கிட்ட. இப்போ வீட்டை உன் பேரில் உனக்கு லோன் வச்சு உனக்கு தந்தால் நீ அதை மட்டும் நீ இது பண்ணிடுவியா? அதையும் வீண் தாக்க போகிற. அண்ணாமலை, தேவையில்லாத வேலை வேண்டாம். அவனால் முடிஞ்சால் பிஸ்னஸ் பண்ணுறான், பண்ணாமல் போகிறான். இந்த வீட்டெல்லாம் லோன் வைக்க வேண்டாம். முத்து வந்து லோன் வச்சுருக்கான்ல, அதை திருப்பதுக்கு வேணால் நான் பணம் தரேன் அப்படிங்கிறாங்க. நீங்களாம் வேண்டாமா, நானே திருப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசுகிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குங்க பணம் கொடுக்கணும், அவனுக்கு தானே வச்சு கொடுத்தீங்க, வச்சிங்க போனீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறார், ஏம்மா அதுக்கு நான் பணத்தை நெருக்கிட்டேன், இன்னொரு வெறும் 25,000 தான் கட்டணும், கட்டிட்டு திருப்பிடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜுக்கு சிரிப்பு வருது. வெறும் 25,000 தான் இருக்கா, நம்ம 25,000 கட்டிடலாம்னு சொல்லிட்டு, ஏம்மா வெறும் 25,000 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் வேணால் 25,000 இப்போ இன்றைக்கி தந்துடுறேன், அதை கட்டி திருப்ப சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் நீ நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது, இந்த வீடு எல்லாத்துக்கும் தான் பங்கு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க வீடு என் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ நாச்சியார் பாட்டி பேசுகிறாங்க, என்ன விஜயா சொல்கிற உன் பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, வீடு பாதி என் பையன் பேரில் இருக்குது. இந்த வீடு வந்து 6 சென்ட் இடம், இந்த 6 சென்டில் 3 சென்ட் இடம் என் பையன் பேரில் இருக்குது, 3 சென்ட் உன் பேரில் இருக்குது. உன் பேரில் இருக்குது பத்திரத்தில் காலி மணல் தான் இருக்கும். அந்த வீடு கட்டினது லோனில் என் பையன் 6 சென்ட்லேயும் கட்டியிருக்கான், 6 சென்ட் இடமும் என் பையன் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. ஆகா, அத்தைக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இல்லைங்க, நம்ம பிள்ளைக்கு நம்ம தானங்க வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம பிள்ளைன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன், ஆனால் ஒன்றுத்துக்கலாமல் ஆகிட்டானா, அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காத, வேறு ஏதாவது பேசு விஜயா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அங்கிள் ஆனால் மனோஜ் உங்கள் பையன் தானே, நீங்கள் அவருக்கு ஏதாவது செய்யணும்ல, முத்துக்கு மட்டும் வீட்டு பத்திரத்தை வச்சு கொடுக்குறீங்க, அவருக்கு மட்டும் கொடுக்கல என்ன அர்த்தம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சுருதி பேச ஆரம்பிக்காங்க, என்ன ரோகிணி பேசுகிறீங்க, உங்கள் வீட்டுக்காரு கூட்டு பங்கில் உள்ள 27 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிருக்காரு, அதை கொண்டு கொடுக்க சொல்லுங்கள், அவங்க வந்து என்ன செய்யணுமோ செய்வாங்க அப்படிங்கிறாங்க. சுருதி, நீங்களும் அதை பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் பேசாமல் வேறு யார் பேசுவா, எங்களுக்கு தான் பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், அண்ணி சுருதி கேட்கல என்ன தப்பு இருக்குது, அப்பா பணத்தை கொண்டு அவன் ஓடணும், அதை என்னாச்சு ஏதாச்சும் இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை, இப்போ வீட்டு பத்திரத்தை வச்சு கட்ட எப்படி அண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், இவங்களாம் நம்மளுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அந்த ஃபர்னிச்சர் கடை நம்மளுக்கு வர போகிறதில்ல, வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் மனோஜ், இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு காலமாக ஹெல்ப் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஏம்மா எல்லா காலத்துலேயும் நாங்கள் வந்து மனோஜுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தோம், ஆனால் அவன் வந்து அதை பயன்படுத்தவே இல்லை, இப்போ இருக்கிற காலத்தில் அது நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன பேசினா நடக்காது, நான் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. அப்போது பாட்டி நினைக்கிறாங்க, இந்த மனோஜ் வந்து இந்த வீட்டு சொத்தை அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நினைக்கான், உருவாக்குன்னு நினைக்க மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அண்ணாமலை நான் ஊர் வரைக்கும் போகணும் நாளைக்கு அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம், ஆகா கிளம்பட்டும், அந்த சொத்தை பற்றி ஞாபகம் அத்தைக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இங்கே ரோகிணின்னு நினைக்காங்க, யாருக்கு முதல்ல மாதம் வராங்களோ அவங்க வாரிசுக்கு வந்து நான் பணம் கொடுப்பேன்னு சொன்னாங்க, இந்த பணம் நம்ம சொத்தை கொடுப்பேன்னு சொன்னாங்க, இப்போ அதை மறந்துட்டாங்க பாட்டி, போட்டு அப்பா அப்படின்னு நினைக்காங்க. காலையிலே ஊருக்கு போகிறாங்க. அப்போ முத்துட்ட சொல்கிறாங்க, நம்மளை பாட்டியை பார்த்து விட்டுருவா அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்து கொண்டு விட்றாங்க. இது சூழ்நிலை பாட்டி நினைக்காங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து, நானும் மறுபடியும் உங்க கூட தான் வரப்போகிறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு பாட்டி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா வரண்டா அப்படிங்கிறாங்க. வீட்டு பத்திரத்தெல்லாம் எடுக்காங்க. எடுத்து நேராக பத்திர ஆஃபீஸ் போகிறாங்க. பத்திர ஆஃபீஸ் போய்ட்டு மீனா பேரில் பத்திரத்தை எழுதி கொடுக்காங்க. பாட்டி, மீனா பேரில் எதுக்கு எழுதுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இது வந்து அவள் வாரிசுக்கு, சரியா, இந்த சொத்து வந்து உங்ககிட்ட இருந்தால் தான் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கேன், நீங்கள் கொண்டு எழுதி கொடுத்தா நான் சொல்லி எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய், நான் தான் சொல்லியிருக்கேனே, யாருக்கும் முதல்ல குழந்த பிறக்கோ அவங்களுக்கு தான் சொத்துன்னு சொல்லிவிட்டு, இதோடு நான் இப்போ வீட்டுக்கு வரணும், விஜயாட்ட நான் வந்தால் தான் கதை நடக்கும் அப்படிங்கிறாங்க. பத்திரத்தை மீனா பேரில் வாரிசுக்கு எழுதிட்டு நேராக சென்னைக்கு போகிறாங்க. போனோன்னே, என்னம்மா ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் கூட வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க, அங்கே இருக்கலையே நீங்கள் அப்படிங்கிறாங்க. என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும் விஜயா, கொஞ்சம் இரு, நான் முக்கியமான ஒரு வேலையை செய்ய வேண்டியிருக்கு, வீடு என்ன நிலைமையில் இருக்குன்னு தான் பார்க்க வந்தேன், இப்போ நான் செய்ய வேண்டியது செய்யணும்ல, என் வாக்கனா காப்பாற்றணும்ல அப்படிங்கிறாங்க. என்ன வாக்குத்த அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் தான் சொன்னேனே, இந்த வீட்டு வாரிசுக்கு என் சொத்தை எழுதி கொடுப்பேன்னு சொல்லிட்டு மீனா வாரிசு உண்டாகிட்டான், அந்த வாரிசுக்கு நான் சொத்தை எழுதி வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ரோகிணி, மனோஜ் ஒரு அரண்டு போய் நிற்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.